Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 9.2 question number 15 பாருங்க. Find the circumference of the inner and the outer circles shown in the adjoining figure. Take pi is equal to 3.14. So நமக்கு இங்க 2 circles இருக்கு. இந்த diagram observe பண்ணி பார்த்தீங்கன்னா 2 circles இருக்கு. Inner circle ஒன்று இருக்கு, outer circle ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு circlesக்குமே நம்ம வந்து circumference கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Shown in the adjoining figure. So nearby figure தான் சொல்லியிருக்காங்க. டேக் பை இஸ் ஈக்குவல் டு 3.14. பையோட வேல்யூ வந்து 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு இது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் சர்க்கிள்க்கு வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த மிட் பாயிண்டில் இருந்து வெளியே வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ். இந்த இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் கொடுக்கல. கரெக்டாக, ஆனால் நமக்கு இந்த வித் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இப்போ அவுட்டர் சர்க்கிளுக்கு 19 கொடுத்துட்டாங்க, இந்த வித் வந்து 10 சொல்லிட்டாங்க. அப்போ இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் என்னதான் இருக்கும்? 19 minus 10 is equal to 9. ஸோ 19 minus 10. ஓகேவா? இந்த ஹோல் ஸ்பேஸில் இருந்து இந்த ஸ்பேஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க. இப்போ இந்த 10 அப்படின்றது இந்த ஹோல் பார்ட்லேயுமே நம்ம எங்கே எடுத்தாலுமே நமக்கு என்னதான் இருக்கும்? 10 தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த ஹோல் ஸ்பேஸில் இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு என்ன தான் இருக்கும்? 10 தான் இருக்கும். அப்போது இந்த ஹோல் ஸ்பேஸ் வந்து நமக்கு 19. அதுலேருந்து இந்த சின்ன ஸ்பேஸை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிடும்? இந்த ஸ்மாலர் சர்க்கிள், இந்த இன்னர் சர்க்கிள் கூடிய ரேடியஸ் வந்து கிடச்சிடும். அந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தெரியும், 2πr அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதுக்கு நமக்கு ரேடியஸ் தெரியும். பட் நமக்கு 2 சர்க்கிள்ஸ் இருக்கிறனால 2 ரேடியஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸை வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னும் இன்னர் சர்க்கிளோட ரேடியஸை வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரேடியஸ் ஆஃப், இது வந்து நம்ம கிவன் எழுதிக்கலாம், ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள். ஸோ அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 19 மீட்டர். இதை வந்து நான் அப்பர் கேஸ் ஆரில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், தேர்ஃபோர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் outer circle is equal to 2πr. ஸோ 2 into பை வேல்யூ வந்து நமக்கு 3.14 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து நமக்கு என்னது? 19. ஸோ ஃபஸ்ட்டு 19ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 2s are 18, 1 carry, 1 2 is 2, 3 into 3.14. ஸோ இப்போ 3.14 வந்து 38ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 8s are 32, 3 carry, 1 8 is 8, 9 10 11, 1 carry, 8 3s are 24, 25. So 4 3s are 12, 1 carry, 1 3 is 3, 4 3 3s are 9. So 2 3 9 11. இப்போ நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் இங்கே போட்டுட்டு வச்சுக்கலாம். 1 1 9 3 2. நமக்கு இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 2. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். யூனிட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மீட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு அவுட்டர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ நம்ம அடுத்து வந்து இன்னர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். நவ் ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள். ஸோ இன்னர் சர்க்கிளை வந்து நான் ஸ்மால் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 19 minus 10 போட்டோன்னா நமக்கு இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ 9 மீட்டர் அப்படின்றது தான் இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ். இப்போ வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் is equal to 2πr. So 2 into 3.14 into 9.
ஸோ 9 2s are 18. ஸோ 3.14 into 18 போட போகிறோம். ஸோ 3.14 into 18 போட்டோன்னா 4 8s are 32, 3 carry, 1 8 is 8, 9 10 11, 1 carry, 8 3s are 24, 25. So 4 1 3, 2 5 6 5. So 5 6 5 2 வருது. 2 decimal points இருக்குது. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 digits இருக்குது. அப்போ இங்கே 1 2 இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. யூனிட் வந்து மீட்டர். அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதணும்? லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதணும். therefore the circumference of inner and outer circles are 119.32 119.32 meters, 56.52 meters respectively. Understand ஆகுது அந்த sum? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 2 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சர்க்கிள்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்? 2 சர்க்கிள்ஸ்க்குமே ரேடியஸ் வேணும். இந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்னர் சர்க்கிளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிஸ்டன்ஸில் இருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு நமக்கு இன்னர் சர்க்கிளோட ரேடியஸும் கிடச்சிரும். இப்போ அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வச்சு நம்ம 2πr ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் சர்க்கம்ஃபரன்ஸ். அதே மாதிரி இதில் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னர் சர்க்கிளுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபைனலாக வந்து த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் இன்னர் அண்ட் அவுட்டர் சர்க்கிள்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. Question number 16 பாருங்க. How many times a wheel of radius 28 cm must rotate to go 352 meter? Take pi is equal to 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீல் எடுத்துக்கோங்க. இந்த வீலோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 28 சென்டிமீட்டர் அப்படின்னு. இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. யூஸ்வலாக ஒரு வீல் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே தான் ரொட்டேட் ஆகும். கரெக்டாக? அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே தான் என்ன ஆகும்? வீல் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறப்போ 352 மீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகுது. அப்போ எத்தனை தடவை அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறப்ப நமக்கு 352 மீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து இதுதான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வீல் மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இங்கேருந்து இப்படியே வந்து இங்கே திருப்பி ஜாயின் ஆச்சுன்னா அது ஒரு ரொட்டேஷன். அகைன் இப்படி மூவ் ஆகுறப்ப செகண்ட் ரொட்டேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிளோ இல்லை ஏதோ ஒரு காரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வீலை வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒருக்க ரொட்டேட் ஆச்சுன்னா சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். அதுவே திருப்பி 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 ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறப்ப சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு ரீச் ஆகுறப்போ வீல் வந்து எத்தனை தடவை சுற்றி இருக்கும், எத்தனை தடவை ரொட்டேட் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு இங்கே வந்து ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை டைம்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால அது ஒரு வேரியபிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். என் இல்லை ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. நான் என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒருக்க சுற்றுது அப்படின்னா 1 டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் டைம் சுற்றுறப்ப செகண்ட் டைம். ஸோ இந்த மாதிரி n டைம்ஸ் சுற்றுறப்ப நமக்கு என்ன ரீச் ஆகிருக்கும்? 352 மீட்டர்ஸ் ரீச் ஆகும். அப்போ அந்த n அப்படின்றத என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டேட்டா எழுதிக்கலாம். கிவன் நமக்கு வீலோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் வீல் இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் ஆகணும்? 352 மீட்டர்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 352 மீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ ரெண்டையுமே சேம் யூனிட்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்மால் யூனிட்டாகவே மாற்றிடலாம். அப்போ மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றிடலாம். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். அப்போது
352 மீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணணும், 352 into 100 போடணும். ஸோ இதை இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 35200 ஆட் பண்ணிக்கலாம் சென்டிமீட்டர்ஸ். இப்போ இதை நம்ம இப்போ சென்டிமீட்டர்ஸாக மாற்றியாச்சு, டோட்டல் டிஸ்டன்ஸையும் நம்ம இப்போ சென்டிமீட்டராக மாற்றியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வீல். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வீல் அப்படின்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், n into circumference of wheel. இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாருக்கும்? இப்போ வந்து வீல் வந்து சம் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவல், அது சம்டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும். வீல் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்காது, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறப்ப சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் தான் இது. பட் எத்தனை டைம் ரொட்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை நான் n அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எவ்ரி டைமும் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே தான் வீல் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எத்தனை டைம்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதையும் அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸையும் எத்தனை டைம்ஸ் ரொட்டேட் ஆகிருக்கும் அப்படின்றதையும் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த வீல் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக, நமக்கு இப்போ எத்தனை டைம் ரொட்டேட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இந்த ஈக்குவேஷன் மாதிரி இதில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வீல் வந்து என்னது, 35,200 இஸ் ஈக்குவல் டு n நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வீல் வந்து 2πr அப்படின்னு இப்போதைக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 35200 இஸ் ஈக்குவல் டு n இன்டூ 2 இன்டூ பை வேல்யூ வந்து எது சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, 22/7 போட சொல்லியிருக்காங்க. ஸோ 22/7 ரேடியஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 28 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? இப்போ வந்து நமக்கு n தான் வேணும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட் சைட் கொண்டு போகலாம். அப்போ 35,200 இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ நியூமரேட்டரில் உள்ளதெல்லாம் டினாமினேட்டருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ 2 இன்டூ 22 இன்டூ 28. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 7 is 7, 4 7s are 28. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 35,200 வந்து நம்ம 4 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்க்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், 8 4s are 32. ஸோ 3 கேரி, அகைன் 8 4s are 32. ஸோ இந்த 2 ஜீரோஸை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 4 டேபிள்ஸில் இதை கட் பண்ணிடலாம். 8,800. நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸில் வரும். 4 2s are 8, 4 2s are 8, 0 0. நெக்ஸ்ட் வந்து 11 டேபிள்ஸில் கட் பண்ணுங்கள். 2 11s are 22, 4 11s are 44, 0 0. அகைன் 2 டேபிள்ஸில் இதை கட் பண்ணோன்னா 1 2 is 2, இது வந்து 200 டைம்ஸ் வரும். அப்போது n is equal to 200 revolutions. Revolutions is nothing but rotations தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது 200 டைம்ஸ் வந்து அந்த வீல் சுத்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் ரீச் ஆகும், 352 மீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகும். ஓகேவா? இந்த வீல் வந்து 200 டைம்ஸ் ரொட்டேட் ஆகிறப்போ நமக்கு அவங்க கொடுத்த டிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, thus wheel must rotate 200 times to go 352 meters. ஸோ 352 மீட்டர்ஸ் வந்து அது ரீச் பண்ணணும் அப்படின்னா 200 டைம்ஸ் வந்து என்ன ஆகணும், அது ரொட்டேட் ஆகணும். ஸோ ஒன்ஸ் அகைன் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஒரு வீல் இருக்குது, அந்த வீலோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகி 352 மீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகுது. அப்போ எத்தனை டைம்ஸ் வந்து அது ரொட்டேட் பண்ணுச்சு அப்படின்னா 352 மீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகும் அப்படின்றதான் கேட்குறாங்க. பையோட வேல்யூ வந்து 22/7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் வீல் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த வீல் வந்து டோட்டலாக ஒரு டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம்ல, அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது ரெண்டுமே சேம் யூனிட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ரெண்டையுமே நம்ம சென்டிமீட்டராக வச்சுக்கிறோம். ஸோ 1 meters ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 352 meters அப்படின்னு பார்க்குறப்போ 352 into 100 போட்டோன்னா 35,200 சென்டிமீட்டர். ஸோ இப்போ சென்டிமீட்டராக மாற்றியாச்சு. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் தான் மெயினான ஸ்டெப். இந்த ஸ்டெப் தெரிஞ்சிச்சுனா தான் நீங்கள் ஃபர்தராக ஈஸியாக பண்ண முடியும். இப்போ டோட்டலாக ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு இல்லையா, 352 meters வந்து கவர் பண்ணியிருக்கு. அதுதான் அந்த வீல் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வீல் அப்படின்றத 352 meters. அது எதுக்கு ஈக்குவல்? அது வந்து சம் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வந்து அது ரொட்டேட் ஆகிருக்கும். அதை நம்ம என்னன்னு வச்சுருக்கோம். அதுதான் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம என்னன்னு வச்சுருக்கோம். அதோட இப்போ ஒரு வீல் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே தான் அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு சர்க்கம்ஃபரன்ஸை ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த ஒரு ரொட்டேஷன் அப்படின்றது அது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், அதை நம்ம என்னன்னு வச்சாச்சு. அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு 10 தடவை ரொட்டேட் ஆகிருக்கு, 10 times ரொட்டேட் ஆகிருக்குன்னா 10 times சர்க்கம்ஃபரன்ஸ். 10 times சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கவர் ஆனது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வீல் இஸ் ஈக்குவல் டு n into சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் அப்படின்னு. ஸோ n into சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் எதுக்கு போட்டிருக்கோன்னு புரியுதா? ஸோ ஒரு சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா சம் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் அது ரொட்டேட் பண்ணியிருக்கும். அதோட அந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் ஒரே ஒருக்க சுற்றி இருக்கும்ல, அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போது டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வீல் நமக்கு தெரியும். n தான் கண்டுபிடிக்கணும். 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா. இப்போ பை வேல்யூ வந்து 22/7 போட்டாச்சு. r கொடுத்துருந்தாங்க. ஸோ n தான் நமக்கு வேணும். ஸோ n ஒரு சைடாக வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூஸ் நியூமரேட்டர்லாம் டினாமினேட்டர் ஆகும், டினாமினேட்டர்லாம் நியூமரேட்டர் ஆகும். கேன்சல் பண்ணோன்னா நமக்கு சம் கவுண்டிங் கிடைக்கும். அதுதான் n. ஸோ 200 ரெவல்யூஷன்ஸ்ன்றது ரொட்டேஷன்ஸ். thus wheel must rotate 200 times to go 352 meters. Understand the sum? Okay. Question number 17 பாருங்க. The minute hand of a circular clock is 15 centimeter long. ஸோ ஒரு சர்க்குலர் கிளாக் இருக்குது. அந்த சர்க்குலர் கிளாக்கில் வந்து ஒரு மினிட் ஹேண்ட் இருக்கும்ல, மினிட் ஹேண்ட் ஹார் ஹேண்டுன்னு 2 ஹேண்ட் இருக்கும். அந்த மினிட் ஹேண்டோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 15 centimeter அப்படின்னு சொல்லிட்டு. How far does the tip of the minute hand move in 1 hour? இந்த 1 ஹவருக்கு வந்து மினிட் ஹேண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ 12ல் இருந்து அகைன் வந்து என்ன ஆகும், இந்த 12க்கே மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த 12லேருந்து இப்படியே சுற்றி திருப்பி 12க்கு வரும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how far does the tip of the minute hand move in 1 hour? ஸோ 1 ஹவருக்கு இந்த டிப் ஆஃப் த மினிட் ஹேண்ட் வந்து இப்படியே மூவ் ஆகும். கரெக்டாக 12ல் ஸ்டார்ட் ஆகி திருப்பி 12லே வந்து நிற்கும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டிப்பு வந்து இப்படியே மூவ் ஆகிட்டே வரும் நமக்கு. ஸோ மூவ் ஆகிட்டே வர்றப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு சர்க்கிள் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த டிப்லேருந்து ஒரு சர்க்கிள் தான் ஃபார்ம் ஆகும். அப்போது இது நம்ம ரேடியஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? 15 அப்படின்னு கொடுத்துருக்கிறது நம்ம ரேடியஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி திருப்பி அப்படியே சுற்றி எல்லா நம்பர்லேயும் அப்படியே நின்று சுற்றி இங்கே வர்றப்போ நமக்கு 1 hour கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு சர்க்கிளும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு சர்க்குலர் மூமெண்ட்லேயே மூவ் ஆகிறதுனால நமக்கு ஒரு சர்க்கிளும் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இப்படியே சுற்றி வரப்போ இங்கே மூவ் பண்ணுறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே சுற்றி மூவ் ஆகிட்டு இங்கே ரீச் ஆகிறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோன்னு கேட்குறாங்க. அப்போது அது இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லலாமா, இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லலாமா? அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2πr ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா போதும். அதுதான் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ். கரெக்டாக? அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் கவர்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க 1 ஹவருக்கு தான் கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், அவ்வளோதான். அது கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன் 1 hour minute hand completes 1 round. கரெக்டாக இந்த 12ல் இருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி இந்த 12க்கு வந்துடும். ஸோ 1 round கம்ப்ளீட் பண்ணும். 1 ஹவருக்கு 1 round வந்து கம்ப்ளீட் பண்ணும் மினிட் ஹேண்ட். மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியே அந்த டிப்பு இருக்குது பாருங்கள், அந்த டிப்பு வந்து இப்படியே ஒரு நம்பரில் அப்படியே மூவ் ஆகிட்டே வரும்.
ஸோ மூவ் ஆகிட்டே வரப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ மீன்ஸ் மேக்ஸ் அ சர்க்கிள். அப்போ நமக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ இதில் வந்து ரேடியஸ் அப்படின்னு நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். நமக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வேணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு 2 pi r. ஸோ பை வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து 3.14 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 × 3.14 × 15. ஸோ 15 2s என்ன வரும், 30 வரும். ஸோ 30 × 3.14 பண்ணுங்கள். ஸோ 3.14 × 30 போட்டிங்கன்னா 0 0 0 4 3s are 12 1 carry 1 3 is 3 4 3 3s are 9. ஸோ 0 2 4 9. ஸோ டெசிமல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சிடலாம். ஓகேவா, இந்த 0 போட்டாலும் ஓகே, போடாமல் இருந்தாலும் ஓகே தான். அப்போ ஆன்சர் வந்து 94.2 யூனிட் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதணும், த டிப், therefore the tip of the minute hand moves 94.2 centimeter in 1 hour. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஸோ ஒன்ஸ் அகைன் குயிக்காக பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். ஒரு சர்க்குலர் கிளாக் இருக்குது. இந்த கிளாக்கில் வந்து மினிட் ஹேண்டோட லென்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மினிட் ஹேண்ட் வந்து 1 ஹவருக்கு இப்படியே மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு ரொட்டேஷன் மூவ் பண்ணும், கரெக்டாக ஒரு ரவுண்ட் அடிக்கும். ஸோ சர்க்குலர் மூமெண்ட்லேயே மூவ் ஆகுறதுனால இது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது 1 ஹவருக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு ரொட்டேஷன் மூவ் ஆகுறப்போ, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் மூவ் ஆகுறப்போ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஹவு ஃபேர் அப்படின்றதுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த டிப்பு வந்து இப்படியே பட்டுட்டே போகிறப்ப நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ நமக்கு இந்த லென்த்து கொடுத்துருக்காங்க, கரெக்டாக லென்த்து கொடுத்ததுனால இது நம்ம ரேடியஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இன் 1 hour மினிட் ஹேண்ட் கம்ப்ளீட்ஸ் 1 round மீன்ஸ் மேக்ஸ் அ சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர், லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ அது ரேடியஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2 pi r. ஸோ பை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க 3.14 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 × 3.14 × 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து 94.2 சென்டிமீட்டர்னு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து therefore the tip of the minute hand moves 94.2 centimeter in 1 hour அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.